வணக்கம். சென்னை நங்கநல்லூர் பகுதிக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்க நீங்க பாக்குறது ஆஞ்சநேயர் கோயில். மிக பிரசித்தமான இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கிறது தான் அங்காளம்மன் பூஜா சென்டர். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா நிறைய A to Z வரலட்சுமி நோம்புக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர் வந்திருக்கேன். இது அப்படியே அணைச்சிக்கணும் போல ஒரு ஆசை வந்தது. அக்கா எப்படி பண்ணியிருக்கேன் இந்த அலங்காரம்ட்டு கொண்டு வந்து பாக்யா கொடுக்கும்போது பார்த்தோன்னே அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அணைச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு உட்காந்துருக்கணும் போல ஒரு உணர்வு தான். இது வந்து மிகைப்படுத்திலாம் சொல்லலை. உண்மையிலே வரமகாலட்சுமி எவ்வளோ அழகா குட்டி பாப்பாவா, ரொம்ப சின்ன இடம், ஒரு பூஜை ரூம்ல ரொம்ப சிம்பிளா வச்சு நான் அழகா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்படி முழு உருவமா, ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளா இருக்காங்க, அவங்களுக்கு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கே லீவு கிடைக்குமான்றது கஷ்டமா இருக்கு. இப்போ முத நாளே நம்ம அலங்காரம் பண்ணி அம்பாளை வீட்டுக்கு வர வச்சு மறுநாள் காலையில பூஜை பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும்போது அதற்கான வசதி வாய்ப்புகள் தான் இப்ப நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரி அலங்காரம் செய்யப்பட்டு முழு உருவமாவே இருக்கக்கூடிய வரலட்சுமி அம்பாளை தான் நம்ம பார்க்குறோம். என்ன அழகான ஹேர் ஸ்டைலிங்லேருந்து எல்லாமே நீங்க ரசிச்சு பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ சூரிய பிரபை சந்திரபிரபை மட்டும் மாற்றுவோம். இங்க பார்த்தீங்கன்னா கொண்டை பாருங்களேன். அதாவது பின்னாடி நீங்க ஒரு மிரர் வச்சா கூட ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். நம்ம பொதுவா வந்து புடவை கட்டும் போது பின்னாடி எங்கேயோ கொண்டு போய் சொருகி மறைச்சு வச்சுட்டா போதும், ஃப்ரண்ட்ல மட்டும் அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. நல்ல நீட்டான ஃபினிஷிங்ல பின்னாடி மிரர் வச்சு ஹேர் ஸ்டைல கூட நீங்க காட்டலாம். அந்த அளவுக்கு மூக்குலாம் 2 பக்கமும் மூக்குத்தி போட்டு அழகான நகைகள் போட்டு இருக்கக்கூடிய பாதம் பாருங்க, பாதத்துல கொலுசு, அதுல ஒரு கல்லு வச்சு எல்லாம் அழகா இருக்கக்கூடிய அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப சின்னது, ஒரு அடி தான் உயரமே. ஒரு அடிக்குள்ள குட்டியா அம்பாளை நம்ம வச்சு வழிபாடு பண்ண முடியும். இப்ப அடுத்து நீங்க பாக்குற சைசஸ் எல்லாம் நீங்க பாருங்க. என்கிட்ட பாரம்பரியமான முகம் இருக்கு, நாங்க வெள்ளி முகம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். காலங்காலமா மாமியார் வழிபட்டது, அடுத்தது நான் எங்க வீட்டுல சீர்ல கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாரம்பரியமா வழிபாடு பண்றவங்க அவங்க முகத்தை வச்சு இங்க உடம்பெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ முகம் மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காயை வச்சு முகம் மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ரெடிமேடா புடவை கட்டுறதுக்கு சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு நேரம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு மட்டும் நான் வருஷம் புடவைய மாத்தணும், எனக்கு பட்டா வாங்கி பட்டும் பீதாம்பரமுமா நான் வரலட்சுமிய நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. நமக்கு வந்து 1 அடியில இருக்கு, 1.5 அடியில இருக்கு, 2 அடியில உடம்பு கிடைச்சிருது. ஸோ நீங்க அழகா புடவை கட்டி விட்டு நீங்க அலங்காரமா ஃபேஸும் நல்லா அழகா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் எடுத்து போட்டு அம்பாளுக்கு அழகு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற ஆட் ஆன் கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய விஷயங்கள் நம்பிக்கை சார்ந்ததா இருக்கும். அந்த மாதிரி தான் நவராத்திரி டைம்ல கிரகப்பிரவேச செட்டு வாங்கி வச்சா வீடு கட்டி நம்ம புதுமனை புகுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி திருமணத்துக்கு கல்யாண செட்டு வாங்கி வைங்க, சீமந்தம், வளகாப்பு, குழந்தை பேரு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செட்டு வாங்கி வைங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பொம்மைகள் மூலமா நம்ம வச்சு அந்த 9 நாட்கள் நவராத்திரியில வச்சு ஆராதனை பண்ணும்போது நமக்கு நம்முடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் நிறைவேறுங்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயம். நிறைய பேர் அதுல பலனடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் அது திரும்ப திரும்ப பெரியவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்க நீங்க பாக்குற வரமகாலட்சுமி எப்படி இருக்காங்கன்னா மணப்பெண் திருக்கோலத்துல இருக்காங்க. சோ அழகா இவங்க மணப்பெண் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம வீட்டுல நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து கல்யாணத்தை 90s கிட்ஸ் எல்லாம் தள்ளி போட்டுட்டே வர்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நான் நிறைய சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய ஆதங்கம். பெத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சீக்கிரம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் சரி, என் வீட்டுல பையன் இருக்கான் ஆனா பொண்ணு இன்னும் சரியா அமைய மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி மணப்பெண் கோலத்துல மகாலட்சுமியை வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயம் கை கூடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பரிபூரணமா நம்புறேன். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க மகாலட்சுமிய இந்த மாதிரி மணப்பெண் கோலத்துல ஆராதனை பண்ணி பாருங்க. அங்காளம்மன் பூஜா சென்டர்ல அழகா இன்னொரு ப்ராடக்ட் நீங்க பார்க்க போறீங்க.
இது பாத்தீங்கன்னா முதல்ல மனையை நம்ம வந்து கலசத்தை மனையில வைப்போம், அல்லது வாழை இலையை போட்டு நம்ம வச்சு, சில பேர் குடும்பத்துல அந்த பழக்கம் இருக்கும். சில பேர் மனையில அழகா அம்பாள் இந்த மாதிரி அலங்காரம் செய்யப்பட்ட அம்பாளை மனையில வைக்கணும் அப்படின்னு நினைச்சா 18x18 இந்த சைசஸ்ல நமக்கு மனை வந்து கிடைக்குது. இதுல நிறைய சைசஸும் இவங்கள்ட்ட மனை கிடைக்குது. நல்ல மீனாக்காரி ஒர்க் செஞ்சு அழகான மனை கிடைக்குது. அதுல அம்பாளை நீங்க அமர்த்தி வச்சிடலாம். இந்த பாருங்களேன், அம்பாளுக்கு பக்கத்துல அந்த திண்டு மாதிரி வைக்கிறதெல்லாம் அழகுக்கு அழகு சேர்க்கிற விஷயங்கள் தான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் பில்லோஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு அடியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி திண்டும் கிடைக்குது. அப்புறம் பெரிய திண்டு, இதுல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த குஞ்சலம் தொங்குற மாதிரி இருக்கு. நீங்க இத சைட்ல திண்டா நீங்க வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அப்படி இல்ல மேல கட்டி அந்த மாடத்துல 4 பக்கமும் தொம்பை மாதிரி தொங்க விடணும்னு நினைச்சீங்கன்னாலும் அப்படியும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல நிறைய நம்மளோட கிரியேட்டிவ் ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை டெக்கரேட்டிவ் பொருளா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். இந்த திண்டை நீங்க பிள்ளையார் சதுர்த்திக்கும் பயன்படுத்திக்கலாம். நவராத்திரி டைம்ல உங்க வீட்டிலோடைய அம்பாள் எந்த அம்பாளோட வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணி இந்த திண்டை வைக்க முடியும். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுல திருமண் போட்ட மாதிரியும் நமக்கு ஒரு மாடல் வருது. மகாலட்சுமி கலசத்துக்கு பக்கத்துல வைக்கக்கூடிய பொருட்கள் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி நமக்கு இருக்கும். கஜலட்சுமியா 2 பக்கமும் யானைகளை வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஃபைபர் யானைகள் வந்து உங்களுக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல கிடைக்குது. வரமகாலட்சுமிக்கு மட்டும் இல்ல, பிள்ளையாருக்கு பக்கத்துல 2 பக்கமும் நீங்க யானைகள் வைக்கலாம். நிறைய தெய்வங்களுக்கு நம்ம யானைகளை பக்கத்துல வச்சு அலங்காரம் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி யானைகள் ஃபைபர்ல கிடைக்குது. ஃபைபர் யானைகள் தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ நல்ல உங்களுக்கு வந்து டேமேஜே ஆகாது, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க தண்ணியில வாஷ் பண்ணிலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி யானைகள். சரி, ரொம்ப எக்கனாமிக்கலா வேணும் அப்படின்னா கட் அவுட்ஸ்ல நம்ம போய்க்கலாம். ஸோ எம்டிஎஃப் கட் அவுட்ல செய்யப்பட்ட யானைகள், மயில்கள், அப்புறம் நமக்கு வாழை மரம்லாம், வாழைக்கண்ணு, இதெல்லாம் வந்து நமக்கு எம்டிஎஃப்லயும் கிடைக்குது. நல்ல டெக்கரேட்டடா செய்யப்பட்ட யானைகள் உங்களுக்கு ஜோடி யானைகளா அப்படி வாங்கி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு குடும்பத்துல பாரம்பரியமா பாட்டி வச்சு வழிபாடு பண்ண வெள்ளி முகம் இருக்கும், அப்புறம் அம்மா வழிபாடு பண்ணது, அப்புறம் நம்மளுக்கு சீரா வந்தது அப்படின்னு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் முகங்கள் வச்சிருப்பாங்க. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணணும், முகத்துல அழகா கண்மையிடுறதுல இருந்து எல்லாமே சூப்பரான மேக்கப் பண்ணி அம்பால நான் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சா ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல பாக்யலட்சுமி, அவங்களே லட்சுமிகரமானவங்க தான். அதனால அவங்க சூப்பரா வந்து இந்த ஃபேஸ் மேக்கப் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அவங்க பண்ணி வச்சிருக்கிற இந்த மேக்கப் தான் பாக்குறீங்க. நீங்க வெள்ளி முகத்தை இங்க கொடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை, கையோட இருந்து நீங்க பண்ணி வாங்கிட்டு போயிட முடியும். ஆனா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்க கிட்டத்துல கரெக்டா நம்ம வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதினா 1 நாள் 2 நாள் முன்னாடி நடக்காது. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு, அவங்க ஷாப்பும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து முகங்களை அவங்களோட போன் நம்பர் நான் தர்றேன், அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல வந்து நீங்க கரெக்டா இந்த முகத்துக்கு மேக்கப் போட்டு நீங்க அழகா எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க கலசத்துல ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய பூஜையை நீங்க பண்ணிக்கலாம். சோ நேரம் கிடைக்கும் போது இது பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஸ் பாருங்க, இதுல சைட்ல திண்டு வச்சு பண்ணதை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குங்கிறதுனால தனியா காட்டுறேன். 2 பக்கமும் அம்பாளுக்கு 2 பக்கமும் நம்ம திண்டு வச்சு இவங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அம்பாள் நடுவுல வச்சு ஃபுல் செட்டோட அப்படியே நீங்க வாங்கிட்டு போய் அழகா பூஜை பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த மாதிரி திண்டு வச்சு உடம்பு மட்டும் இருக்கிற மாதிரியும் பண்ணி தர்றாங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளி முகத்தை வச்சு அழகா நீங்க மாலையெல்லாம் சாத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபைபர் யானைகளை வச்சு பார்த்தா எப்படி இருக்கா பாருங்க அம்பாள். அதுவும் சைடு கொண்ட வச்சு அழகா ஆண்டாள் ஃபேஸ் மாதிரி ரொம்ப லட்சணமா 2 பக்கம் திண்டு வச்சு இந்த மனை அவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அம்பாளோட ஒரு பினிஷிங் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். இந்த யானைகள் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஹோம் டெக்கார் ஐட்டமா நீங்க இந்த யானைகளை பயன்படுத்திக்க முடியும். ஸோ எப்போ வேணாலும் பூஜை சமயத்துல நீங்க தெய்வ விக்கிரகங்களுக்கு பக்கத்துல இந்த யானையோடைய பொம்மைகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மல்டி பர்பஸா நிறைய அக்கேஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த எம்டிஎஃப் கட் அவுட் இப்போ ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு.
நிறைய பேரு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு எக்கனாமிக்கலா வேணும், 108 அஷ்டோத்திர இந்த பூக்களை வச்சு அழகா ஒரு நாமாவளி சொல்லும் போதும் ஒரு பூ இதுல இந்த ஹோல்ஸ்ல சொருகணும், இல்ல நம்ம வீட்டுல பூக்குற ஜாதி மல்லியோ ஜாதி முல்லையோ நம்ம இதுல சொருகணும்னா MDFல வந்துருச்சு. இப்ப இது பின்னாடி புஷஸ் வந்துரும். ஸோ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், நம்ம அழகா ஒரு பூவை நம்ம சொருகிட்டே வந்துடலாம். இப்போ இந்த காயின்ஸ் வந்து இந்த குபேர பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இத பாருங்க, இந்த குபேர பானையில பாதம் இருக்கும், மகாலட்சுமி பாதம் அது உள்ள இருக்கும். சோ நீங்க இந்த பூஜை பொருள்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி குபேரருக்குரிய பச்சை நிறத்திலேயே இந்த பானை இருக்கு. இதுல நீங்க இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரத்துக்குரிய பூக்களை இதுல போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி 108 காயின்ஸ் வரும். குபேர யந்திரம் வரக்கூடிய 108 காயின்ஸ் இருக்கு, இதை இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். இல்ல நீங்க நார்மலா ஸ்டோரிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அஷ்டோத்திரம் படிக்க போறீங்கன்னா ஒரு நாமாவளி சொல்லி இங்கேயே வந்து மகாலட்சுமி பாதம் இருக்கிறதுனால ஒரு நாமாவளிக்கு ஒரு காயினை நீங்க உள்ள போட்டு அப்படியே நீங்க பூஜையை இதுலயே கூட பண்ண முடியும். இந்த மாதிரி MDF கட் அவுட் தான் ஜென்ரலா கிடைக்குது. ஆனா இவங்க புஷ் போட்டு, ஏன்னா இப்ப ஸ்டாண்ட் மாதிரி இருந்தா தானே நீங்க இந்த ஹோல்ஸ்ல பூவை போட்டீங்கன்னா கீழே வந்து தரையா வச்சிருந்தீங்கன்னா பூ போட முடியாது. அதனால இந்த ஸ்டாண்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க. ஸோ புஷஸ் போட்டு அழகா உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சிருது. உங்களுக்கு வந்து இந்த பூக்கள் வேணும்னாலும் நீங்க பூக்கள் வாங்கிக்கலாம், அப்படி காயின்ஸ் வேணும் அப்படின்னா அந்த காயின்ஸை தனியா வாங்கிக்கலாம். இப்படி எல்லாமே வந்து ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல கிடைக்குது. அங்காளம்மன் பூஜா சென்டருக்கு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. திரும்ப நான் அதுதான் சொல்றேன், பூஜா ஐட்டம்ஸ் நம்ம வாங்கும் போது நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னும் நிறைய பொருட்கள் நம்மளால வீடியோல காட்ட முடியாத பொருட்களையும் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வச்சு ஒரு பிளான் பண்ணவும் முடியும். அதனால நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அனைவருக்கும் இந்த வரமகாலட்சுமி நோன்பு எல்லா விதமான சுபிட்சங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.